வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை அதுதான் வல்லினம் மிகும், வல்லினம் மிகா இடம் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்க போறோம். நாம் வாங்க நண்பர்களே பார்ப்போம். சந்தி பிழையற்ற தொடர். வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழங்குகின்றன அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழங்குகின்றது. இங்க பார்த்தீங்கன்னா, இப்பு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க இப்பு குடுத்துருக்காங்க. இங்க சிறப்புக்கு நேரா இப்பு குடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முழவை மீட்டுகின்றது. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இல்ல. அடுத்தது இங்க இல்ல. இப்ப இது 2 தான் டிஃபரண்ட். எங்க இப்பு வரும், எங்க இக்கு வரும்ன்றது தான். ஓகேங்களா? இந்த இடத்துலயும் இப்போ, இக்கு குடுத்துருக்காங்க. நாம என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆம் வேற்றுமை உருபு ஐ வார்த்தாவுல அ வெளிப்படையா ஐ வந்தாவே இப்பு போட்டுருன்னு சொல்லியிருக்கோம். ஆனா, அங்க இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதில்ல. வல்லைப்பாட்டு ஓகேங்களா? வல்லை பாட்டு. பாட்டு என்பது என்ன கானா பாட்டு இருக்கு, தொழில் பாட்டு இருக்கு, விளையாட்டு பாட்டு இருக்கு. அது மாரி இங்க ஒரு வல்லைப்பாட்டு. அப்போ இங்க இது வந்து இரு பெயரொட்டு இரு பெயரொட்டு பண்பு தொகையில வருது. ஓகேங்களா? இரு பெயரட்டு பண்பு தொகை வரும்போது என்ன வரும்னா, வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ வல்லைப்பாட்டு வந்துருச்சுங்களா? அடுத்தது இங்க இக்கு வருமா? வராதான்றது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அங்க என்ன பண்ணணும்னா, சிறப்பு ஓகேங்களா? சிறப்பு அப்படின்னா, வன்தொடர் வன்தொடர் குசுடு துபுரு இருக்குங்களா? அதுல வன்தொடர் குற்றியலுகரம் கசட தபற கசட தபற ஓகேங்களா? அதுக்கு மேல புள்ளி வச்சா இதான் வன்தொடர். ஓகேங்களா? வன்தொடர். இக்கு, இங்கு, இச்சுல. வன்தொடர் குற்றியலுகர சொற்கள் வரும்போது, கன்ஃபார்மா அங்க வரும் அப்படின்னு நம்ம விதி படிச்சோம். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் வல்லைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளைவுங்கிறது சரியான ஆன்சர். அடுத்தது 2வது 15வது போங்களா? சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன டிஃபரெண்ட் பாருங்க. வேலை எல்லாத்துக்குமே காமன். ஓகேங்களா? வாய்ப்புகளில் எல்லாத்துக்கும் காமன். கணிசமான எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது மாற்றங்களை அப்படின்றதால, இங்க பாருங்க இந்த இடத்துல இச்சு குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இச்சு குடுத்துருக்காங்க. இங்க குடுக்கல. ஓகேங்களா? அப்போ நம்ம முன்னயே பார்த்தோம் 2ஆம் வேற்றுமை தொகை வந்து வெளிப்படையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இச்சு போட்டுறணும். ஓகேங்களா? அப்போ இங்க இச்சு போடணும்னா, அதாவது அடுத்து வர எழுத்து சால ஆரம்பிக்கிறனால அங்க இச்சு. அதே கால ஆரம்பிச்சா இக்கு. ஓகேங்களா? அதனால இங்க அப்போ இது 2ம் வராது. ஏவும், சியும். அப்போ பியா, டியான்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு. அது காமனா தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லி குடுக்குறதுல இங்க இப்பு குடுத்துருக்காங்க. இங்க இப்பு குடுக்கல. ஓகேங்களா? இப்போ இப்பு குடுக்குறதா போடணுமா? போடக்கூடாதா? அப்படின்றபோது, இங்க வினையடி பாருங்க. வர. ஓகேங்களா? அப்போ வரனா அப்படின்ற வினையடி வரும்போது, நம்மளுக்கு இப்பு போடணும். ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? கொண்டு வர போகிறது. வினையடி வரும்போது போட வேண்டும். அப்போ 2ஆம் வேற்றுமை தொகையும் வினையடி வரும்போதும் அ நம்மளுக்கு வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்ப இது சந்தி பிழையில வர்றது டிக்கு தான் ஆன்சர். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, அடுத்த கொஸ்டின் போவோம். டிஎன்பிசில இது கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இப்ப இந்த பூமியின் இங்க இடத்துல நான் இங்கேயே வந்து டிஃபரன்ஸ் வருது. ஸோ, அப்போ அந்த, இந்த, எந்த என வினா எழுத்து அப்படியும், அந்த இந்த சுட்டு பெயர்லயும் வல்லினம் மிகும்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? போன வீடியோல. அப்போ அப்ப இந்தன்றத அடிச்சுட்டீங்களா? அப்ப இந்தன்றது கன்ஃபார்மா வரும் இப்பு. ஓகேங்களா? அப்ப இந்த பூமி காமன். ஒவ்வொரு காமனா இருக்கு. துகளும் காமனா இருக்கு. எம்மக்களுக்கும் அங்கன்றது இப்பு வந்து காமனா இல்ல. ஓகேங்களா? ஏவும், சியும் நம்ம ஆப்ஷன் முன்னயே தள்ளிக்கிட்டோம். இப்போ பியா, டியான்றபோது, இப்ப 4ஆம் வேற்றுமை வரும்போது இப்பு வரும். அதாவது 4ஆம் வேற்றுமை வரும்போது என்ன ஒரு வெளிப்படையா வரும்போது, வல்லினம் மிகும். ஓகேங்களா? வல்லினம் மிகும் அப்படின்றபோது, அதுக்கு அடுத்த வருமொழி பா இருக்கறனால இப்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? பா இருக்கறனால இப்பு போட வேண்டும். அப்ப அதனால ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின்.
சாலதவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? ஓகே. அப்படி கேட்டிருக்காங்க. சால தவ சாலதவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது சரி. ஏன்னா சால, தவ, அ குல, நனி ஓகேங்களா? இதுல பின்னாடி எல்லாம் வல்லினம் மிகும்னு முன்னயே பார்த்துட்டோம். அடுத்து வந்து சால, தவ, நனி, கடி, மா. ந நனி, கடி, மா இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? உரிச்சொற்களே ஒரு சில இடத்துல வராது. ஆனா சாலதவ, குல அப்படின்ற இன்னொன்னு வரும். ஓகேங்களா? நம்ம பார்த்தோம். இப்போ சாலதவ முதலிய உரிச்சொற்பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதாவது சால, தவ, தட, குல இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும். 4ல மட்டும் தான். மத்ததெல்லாம் வராது. ஓகேங்களா? அடுத்ததா கொஸ்டின் போவோம். 18வது கொஸ்டின். ஓகேங்களா? குழலியும் பாடத் தெரியும். ஓகேங்களா? அப்படி பிழையான பிழைய குடுத்துருக்காங்க. அத நமக்கு குழலிக்கு பாடத் தெரியும். இதுதான் சரியான ஆன்சர். ஏன்னா குழலியின் பாடத் தெரியும்ன்றது சென்டென்ஸே ஒரு ஃபுல் ஃபார்மா வரல. ஓகேங்களா? அடுத்தது குழலி பாடத் தெரியும். ஓகேங்களா? குழலி பாடத் தெரியும் அப்படின்றதும் சென்டென்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆவல. குழலியால் பாடத் தெரியும். குழலியால் பாடத் தெரியும். குழலியால் செய்யதான் முடியும். அதாவது படிக்க முடியும். அப்படின்னு குடுத்திருந்தா ரைட்டு. ஓகேங்களா? ஆனா பாடத் தெரியும்ன்றது தவறு. அப்போ இதுல வந்து குழலிக்கு பாடத் தெரியும். இங்க வந்து 4ஆம் வேற்றுமை கு வெளிப்படையா வரும்போது வல்லினம் மிகும். அடுத்த அடுத்த கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. இசைத்தமிழ் இசைத்தமிழ் ஓகேங்களா? இப்போ தமிழ் தாய் ஓகேங்களா? இங்கேயே நம்ம வந்து தமிழ் தாய் ஓகேங்களா? தமிழ் தாய் ஓகேங்களா? அதே மாரி தமிழ் தமிழ்ன்றது ஒரு காமனான வேர்ட் ஓகேங்களா? தமிழ். ஒரு மொழி. ஓகேங்களா? அதாவது இசைத்தமிழ், இயற்தமிழ் இந்த மாரி நெறைய தமிழ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? சிறப்பு பெயர் அது பொது பெயர் பின்னாடி வரும்போது, சிறப்பு பெயர் முன்னாடி வரும். இருபெயரொட்டு பண்பு தொகையா? அப்போ இங்க என்ன வரும்? அப்போ வரும்போது இத்து வரும். அப்போ இசைத்தமிழ். அப்போ இத்து வர்றதுனால இது 2ம் வராது ஏபி. இப்போ சியா, டியா நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். இப்ப நாடகத்தமிழ். ஓகேங்களா? நாடகத்தமிழ். இதுலயே தமிழ் இதுவும் இருபெயரட்டு பண்ணிது. அப்படி இல்லன்னா உங்களுக்கு நாடகம் கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கும்போது இம்மு கெட்டுச்சுன்னா, அப்ப புணர்ச்சி அடையும்போது 2ம் மெய்யெழுத்து வரும்போது புணர்ச்சி வரும்ல. அது அது அந்த மாடல கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? இசைத்தமிழ், நாடக தமிழிற்கு ஏக்கம் இல்லை அப்படின்லாம். அடுத்ததா கொஸ்டின் வந்து சந்திப்பிழையற்ற தொடர் எது? ஓகேங்களா? கடுகை துளைத்து கடுகை, கடுகை, கடுகு, கடுகு. ஓகேங்களா? அப்போ கை அப்படின்னு இருக்கு. 2ஆம் வேற்றுமை வெளிப்படையா வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அது கூட வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ கடுகை இப்போ இது வராது. இப்போ இது 2 துளைத்து, துளைத்து 7 கடலை, 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 கடலை அப்படின்றபோது அந்த லை வெளிப்படையா வருது. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் இப்பு போட வேண்டியது இருக்கு. ஆனா 3த்துலயும் இருக்கு. இங்கேயும் 3த்துலயும் இருக்கு. அடுத்தது 7 கடலை புகட்டி, புகட்டி ஓகேங்களா? புகட்டி இங்க பாருங்க, இங்க இல்ல. ஓகேங்களா? இங்க 2த்துலயும் இருக்கு. அப்போ அ ஏ, பி 3மே ஆப்ஷன் நம்ம எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா இது 3மும் இருக்கு. இதுலயும் 3 இருக்கு. ஆனா, அ இங்க புகட்டி அப்படின்றபோது நாம முன்னயே பார்த்ததுதான். ஓகேங்களா? வன்தொடர் குற்றியலுகர சொற்கள் கசட தபற அங்க வந்து இட்டு வரனால அங்க கன்ஃபார்மா வல்லினம் மிகும். அப்போ இது 2ம் கேன்சல். ஓகேங்களா? அப்போ இது 2ம் கேன்சல். அடுத்ததா வந்து குறுக தரித்த. குறுக தரித்த. அப்போ தரித்த அப்படின்றபோது, அ இங்க பாருங்க குறுக தரிக்க அப்படின்றபோது தப்பு. ஆனா அதுவே ஸ்பெல்லிங் இது டைப்பிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்றபோது, பெயர் ஓகேங்களா? பெயரெச்சம் வரும்போது வல்லினம் மிகாது. ஓகேங்களா? பெயரெச்ச தொடர் வரும்போது வல்லினம் மிகாது. ஈறுகெட்ட பெயரெச்ச தொடர் வரும்போது வல்லினம் மிகும். அந்த அ இதுக்கு ஆன்சர் இது டி. அடுத்ததா நான் பார்க்க போறது சந்தி பிழையற்ற சொற்றொடர் எது? ஓகேங்களா? இப்போ இதுல காமனா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். போர், 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 போர். அப்போ இந்த இடத்துல இக்கு இல்ல. மத்த இடத்துல எல்லாம் இருக்கு. அப்போ இங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாம கண்டுபிடிக்கணும். இங்க போர் இங்க வந்து பார்த்தீங்களா, இப்போ இங்க நிலைமொழி இங்க இருக்குங்கல்ல. நிலைமொழி இது வருமொழின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ போர் ஓகேங்களா? கோலம் பிளஸ் கோலம் ஓகேங்களா? இப்போ இங்க நிலைமொழியில இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழியில இர்ரு, ஈயு அடுத்தது இல்லு. ஓகேங்களா? இந்த 3 வரும்போது
கன்ஃபார்மா வருமொழியில வல்லினம் மிகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு விதி. ஓகேங்களா? போர்க்கோளம். ஓகேங்களா? போர்க்கோளம் அதாவது நிலைமொழியில இர்ரும், ஈயும் அடுத்ததா இல்லு. இது 3 வரும்போது வ வருமொழியில இங்க வருமொழினா கோலம். இதான் வருமொழி. இதுல இது வல்லினம் மிகும் அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ இது வந்து வல்லினம் மிகும். அப்ப இது வரும், இது வரும், இது வரும். அடுத்து பூண்டு காமன். அப்புறம் பாருங்க வந்த. ஓகேங்களா? வந்தன்றது வராதன்னா தான் எதிர்மறை பெயரெச்சம். அதுல வரா அப்படின்னு வந்தா ஈறுகட்டை. இங்க வந்து வந்த அப்படின்னு இருக்கிறதுனால இது பெயரெச்சம். பெயரெச்சம் வரும்போது வரக்கூடாது. அப்போ இதுவும் இல்ல. கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்தது நம்ம இது 2ம். ஓகேங்களா? அப்புறம் சேனை. நாம என்ன சொல்லிருக்கோம்? வெளிப்படையா வரும்போது வ போடணும். வல்லினம் மிகும். அப்போ இதுக்கான ஆன்சர். அப்போ சி. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் எப்படி? நிலைமொழின்னு வந்து இர்ரு, ஈ, இல்லு வந்தா வல்லினம் மிகும். அப்புறம் இது பெயரெச்சம். இது 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை முடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. ஓகேங்களா? சந்தி பிழையற்ற தொடர். இதுல காமனா பாருங்க. ஓகேங்களா? உணவு, உடை, அடிப்படை தேவை. உணவு, உடை, அடிப்படை தேவை. உணவு, உடை. அப்போ அடிப்படை தேவையில மட்டும் இத்து போட்டிருக்காங்க. அப்போ நம்ம முன்னையே பார்த்த மாதிரி தான். ஓகேங்களா? இங்க அடிப்படை அப்படின்ற போது டை வெளிப்படையா இருக்கும்போது என்ன வரும்? அடுத்து வருமொழியோட நிலை இது வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ இதுக்கும் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க. அந்த 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 இந்த எந்தன்னும் போது வல்லினம் மிகும். அப்போ இது ஆன்சர். நம்ம இதுல இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப இதுல இது கேன்சல். அப்போ சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இதுக்கான வந்து ரூல்ஸ் வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. அப்புறம் அந்த இந்த சொல்லின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகேங்களா? தமிழ் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். ஓகேங்களா? தமிழில் வரலாற்று கூறுகளையும் வரலாற்று ஓகேங்களா? ஆற்று இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க வந்து வல்லினம் மிகுமா மிகாதான்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தமிழில் வரலாற்று இது பாத்தீங்கன்னா தமிழ் வரலாற்று என்பது என்னன்னா இப்ப இங்க வன்தொடர் ஓகேங்களா? வன்தொடர் குற்றியலுகர சொற்கள் வருது. அப்போ வன்தொடர் குற்றியலுகரன்ற விதிப்படி என்ன வரும்? இக்கு வரும். அப்போ இது 3மே இருக்கு. ஓகேங்களா? அடுத்து கருத்துக்களையும் இங்க வந்து இத்து கசட தபர ஓகேங்களா? அப்போ இதுலயும் வன்தொடர் இருக்கும்போது இதுவும் இக்கு வரும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் போச்சு. ஒண்ணு இதுவும் போச்சா? அடுத்து இதுவும் தான் இருக்கு. அடுத்தது பண்பாட்டு. அப்போ வன்தொடர் குற்றியலுகர பார்த்தா என்ன வரும்? இட்டு வரும்போது இக்கு வரும். ஓகே. இங்க இல்ல. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்ததா வந்து அது பிழையற்ற தொடரை எழுதுக. ஓகேங்களா? என்னது? பிழையற்ற தொடரை எழுதுக. முன்னையே பார்த்தோம். புத்தக படிப்பு. ஓகேங்களா? புத்தக படிப்பு. புத்தகம் கூட்டல் படிப்பு மகர ஈற்றுக்க போயிட்டு வரும்போது வரும். ஓகேங்களா? புத்தக படிப்பு கசரட்டு அப்புறம் மூலமா இத்து வரும். ஓகேங்களா? அது 2த்துலயுமே நம்மளுக்கு வரனால அப்ப இதுக்கான ஆன்சர் பி. ஓகேங்களா? புத்தக படிப்பு. இங்க இதுலயும் பாத்தீங்கன்னா பட்டறிவை வை அப்படியே நம்மளுக்கு இது டவுட்டா இருந்தா கூட இங்க பாருங்க பட்டறிவையில வெளிப்படையா இச்சு வரும். அப்ப இது கேன்சல் ஆயிருது. அடுத்தது சேர்த்து கசரட்டு நபர்ல சேர்த்து கொள்ள. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இதுவான்ற போது நாம இங்கதான் பார்க்க வேண்டிய இருக்கு. அப்போ புத்தக படிப்பு தேவை. அதாவது கசரட்டு தவிர வன்தொடர் குற்றியலுகரத்துல வரும்போது வரும். ஓகேங்களா? அடுத்ததா வந்து கீழ்கண்ட கூற்றுகள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க விதியே கொடுத்துருக்காங்க. சால தவ முதலிய உருசலின் பின் வல்லினம் மிகும். என்ன இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா? ப்ரீவியஸாவே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. கரெக்ட். இது ஓகே. இது சரியான ஆன்சர். இப்போ வன்தொடர் குற்றியல் பின் வல்லினம் மிகுமா மிகாதா? வல்லினம் மிகும் என்னதான் பார்த்தோம். ஓகேங்களா? விதிப்படி. இந்த விதியெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத வந்து பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? அடுத்து உவமை தொகையிலும் வல்லினம் மிகணும் அந்த விதியும் இருக்கு. ஓகேங்களா? இது வல்லினம் மிகும். அப்ப இதுவும் மிகவும், இது மிகவும், இதுவும் மிகவும், இது மிகாது. அப்போ பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததான் கீழ்காண்பவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? கீழ்காண்பவற்றுள் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க.
பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, பெண்களுக்கு கிடைக்க வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, கு அதாவது கு வரும்போது என்ன சொல்லியிருக்கோன்னா, அ வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்புறம் வை வரும்போதும் வரும். அப்போ இங்க இல்ல. அதனால அதுக்கான இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது ஏழைகளுக்கும் வரும். அப்ப பெறாமல் வந்தாடி நீதி. ஓகேங்களா? இது பெற்று முன்னதான் பார்த்தோம். வன் தொடர் கூட்டல் வல்லினம் மிகும். அப்ப இங்க 2 இடத்துல இல்லாதனால இது இல்ல. 3வது மாறன் 10ஆம் வகுப்பு இருக்கிறனால, இப்பு இருக்கிறனால இது சரியான ஆன்சர். திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்த்து வரணும். ஈர்த்து கட்டி. ஓகேங்களா? இங்கேயும் வரணும். ஸோ இதுக்கான ஆன்சர் சி. ரைட்டு. ஓகேங்களா? அடுத்தது 5வது. கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? மிகா இடம் கேட்டான். ஓகேங்களா? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது சரி. ஓகேங்களா? அ எழுவாய் தொடர்னா என்னன்னா, அஃறிணை. ஓகேங்களா? அஃறிணை அதாவது அஃறிணை, உயர்திணை இருக்குல்ல. உயர்திணை ஃபுல்லா. ஓகேங்களா? உயர்திணை, அஃறிணை பொருட்கள் இருக்குல்ல. அது வந்து உயர்திணைன்னா மனிதன். அஃறினா என்னன்னா, மனிதனை தவிர மத்த அனைத்துமே அஃறிமை. அந்த பொருளோட பேர், நேமோ இல்ல பொருள வச்சு கூறும்போது எழுவாய். எழுவாய் தொடர வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. முன்ன தான் பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை விரின்றபோது வேற்றுமை தொகையில தான் வல்லினம் மிகாதே தவிர, 2ஆம் வேற்றுமை விரியில வந்து வல்லினம் மிகும். அதாவது விரினா வெளிப்படையான. 2ஆம் வேற்றுமை தொகைன்றது வெளிப்படையா இருக்கும்போது மிகும். அப்புறம் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? தாயும், தந்தையும்ன்றபோது உம்மோட முடியும். ஆனா அதுக்கு அடுத்து வர சேராது. ஓகேங்களா? அதுபடி இதுக்கான ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின். சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கைத்தொழில் ஒன்றை அதாவது இருக்கும்போது அது இக்கு வரும். அப்போ இது சரி. அடுத்தது கைத்தொழில் ஒன்றை இங்க பாருங்க. சாரி சரி சந்தி பிழை இல்லாத தொடர். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க. இது இக்கு ரைட்டு தான். ஆனா இங்க கைத்தொழில் கை, ஐ அப்படின்றபோது ஒத்த எழுத்து வரும்போது வல்லினம் மிகுன்னு அந்த விதியிலே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஓர் எழுத்து வரும்போது ஐகாரம் விகுதி ஓர் எழுத்தா வரும்போது அது வல்லினம் மிகும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஆன்சர் தப்பு. ஓகேங்களா? அப்ப இதுல ஒ அ இது கேன்சல் ஆயிருச்சு. அடுத்தது கைத்தலில் ஒன்றை கற்றுக்கொள். இது சரி. ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க இக்கு போடல. ஓகேங்களா? இதுல பாருங்க கற்று இதுல கற்றுக்கொள் அப்படின்னு இங்க இக்கு போடல. ஏங்க இதுக்கு வரும்னா, நாம முன்னதான் பார்த்தோம் வன்தொடர் குற்றியலுடன் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அதுபடி இதான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்து இலக்கண கூற்றில் பிழையான கூற்று எது? அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னா, அ அது முன்னதான் பார்த்தோம். இது ப்ரீவியஸ் முன்ன கொஸ்டினே தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. அப்ப ரிட்டர்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உம்மை தொகையில் வல்லினம் மிகாது நம்ம முன்னதான் பார்த்தோம். 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அங்க விரின்னு குடுத்திருந்தாங்க. இங்க தொகை. தொகைன்றனால இது சரி. ஓகேங்களா? தொகைனா மறைத்து கூறும்போது வல்லினம் மிகாது. அது வெளிப்படையா இருக்கும்போது வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்போ 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாதுன்னு குடுத்துருக்காங்க. அது மிகும். ஓகேங்களா? அடுத்தது இ அ கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸா நம்ம பார்த்துட்டோம். சாலதவ வல்லினம் மிகும் மிகும். ஓகேங்களா இது? ஏன்னா சால, தவ, தட, குல. ஓகேங்களா? இதுல மட்டும் தான் வல்லினமும் மற்ற உருவச்சொல்ல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இது சரி. அடுத்து வன்தொழில் மிகவும், ஊமை தொகையில் மிகும்னு முன்னதான் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின். கீழ்காணுபவற்றில் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுவும் முன்ன பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது இப்போ அடுத்த கொஸ்டின். அ கயிறு கட்டில் தன்னை மறந்து உறங்கினான். கயிறு கட்டில் எல்லாமே இருக்கு. இப்போ உறங்கினான்றது கரெக்ட்டா இருக்கு எல்லாத்துலயும். அடுத்தது அ உறங்கினான்றது கரெக்ட்டா இருக்கு. மறந்துன்றது கரெக்ட்டா இருக்கு. தன்னை அதுவும் கரெக்ட்டா இருக்கு. இப்போ கட்டிலில்ன்றது கரெக்ட்டா இருக்கு. இப்போ இது மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேங்களா? கயிறு, கயிற்று, கயிறு, கயிற்று. ஓகேங்களா? இப்போ
இதுல பாருங்க கயிறு, கயிற்று. இப்போ இங்க கயிறுன்றபோது இங்க வராது. ஓகேங்களா? கயிறு இருக்கும்போது வராது. இற்று வரும்போது தான் வரும். ஓகேங்களா? அப்போ இதுபடி பார்த்தா இந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின். அப்போ ஆனா இங்க மெய்யெழுத்து இல்ல. ஓகேங்களா? அதனால பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி பயன்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்ல இருந்தே வரும். ஓகேங்களா? செய்தி படங்கள் வாயிலாக ஆக வரும்போது என்ன வரும்? என, ஆக வரும்போது வல்லினம் மிகும். ஆனா இங்க வறுமொழியில நீ இருக்கறனால அது வராது. ஓகேங்களா? அ செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டு களிக்கலாம். ஓகேங்களா? அப்போ செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் அ இருப்பிடத்திலேயே இங்க வரும் பாருங்க. ஆனா என்னடா இந்த இதுக்கு கரெக்ட்டா தானே இருக்கு அப்படின்னு நெனச்சேன். ஆனா இங்க பாருங்க கசதப மிகும். ஓகேங்களா? அ இருப்பிடத்திலேயே கண்டுகளிக்கலாம் அப்படின்றது இதுக்கு. இங்க வராதனால இது இல்ல. ஓகேங்களா? அடுத்தது கயிறு கட்டிலில் தன்னை மறந்து ஓரினம். கயிறு இல்ல முன்னதான் பார்த்தோம். கயிற்று கட்டில். கயிறு கட்டிலில் கயிறு நம்ம தான் பார்த்தோம். கயிற்று கட்டில் தான் ரைட்டு. ஓகேங்களா? அடுத்ததா திரைப்படம் மக்களை தன்பால் ஈர்க்க வல்லது. திரைப்படம் மக்களை. அப்போ வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆம் வேற்றுமை தமிழ் வெளிப்படையா வரும்போது போடணும். ஓகேங்களா? வல்லினம் மிகும் அந்த இடத்துல. அப்போ இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்போ இது ரைட்டு. திரைப்படம் காட்ட ஒலி ஒலி ஓகேங்களா? அதாவது வினை, அடி, அகர சரி. அகர, இகர வரும்போதும் என்ன போடணும்? வல்லினம் மிகும். ஓகேங்களா? அது வரும். ஓகேங்களா? அடுத்தது சந்தி பிழை இல்லாத தொடரை தேர்வுக அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சங்க காலத்தில். அப்போ இங்கருந்து வருவோமா? திகழ்ந்தது எல்லாத்துலயுமே இருக்கு. முற்று எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல இது இல்ல. ஓகேங்களா? இங்கவே பார்த்தீங்கன்னா, முற்றுத்துல வந்து அ வன்தொடர் கூட்டலும்போது வரும். ஓகேங்களா? அப்போ இது இல்ல. லாஸ்ட் கொஸ்டின் இது இல்ல. அப்போ இது இல்லாதபோது இது 3 தான். ஓகேங்களா? அடுத்து இது 3த்துல இது எல்லாமே காமனா இருக்கு. முன்னயே பார்த்தோம் இசை தமிழுக்கு வரும் அப்படின்னு சொல்லி. தமிழ்ல 3 விதமான இசைத்தல் இருக்கும்போது, அதாவது இயல், இசை அப்படின்னு இருக்கும்போது, இருபெயரட்டு பண்பு தொகை வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுவும் இல்ல. அப்போ இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. அப்ப இது 2 தான். ஓகேங்களா? இப்போ இதுல இங்க பாருங்க. காலத்தில் சங்க காலத்தில், சங்க காலம், இக்காலம் அப்படின்னு காலம்ன்றது முன்னயே பார்த்தோம் பொதுப்பெயர். பொதுப்பெயர் வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? அதுக்கு முன்னாடி சிறப்பு பெயர் சங்க காலம் வரும்போது என்ன சொல்லி இருபெயரட்டு பண்பு தொகையும்போது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். ஆனா இங்க அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா, இசை தமிழ பிரித்து எழுதியிருக்காங்க. 1 சங்க காலத்தில் ஓகேங்களா? என்னது சங்க காலத்தில் ஓகேங்களா? ஸோ இது மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சங்க காலத்தில் ஓகேங்களா? இது சங்க காலத்தில்ன்றபோது இது வரும்னு நான் நெனச்சேன். ஆனா இதுதான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இங்க இசை தமிழ வந்து பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஒண்ணு இங்க வந்து வராது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தெரியல. தெரியலன்றதோட அது ஒரு ஃபார்முலா மாரி விதியா போட்டிருக்காங்க. அத நீங்க எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல. ஓகேங்களா? அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான ரீசன் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். சங்க காலத்தில் இசை தமிழும் சீரும். அப்போ இங்க வந்து சங்க காலம்ன்றபோது, சங்கம் என்று எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்ன்றபோது நம்ம என்ன பார்த்திருக்கோம்? வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அ எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. அதனால நான் ஒரு டைம் ஆனா இதுதான் போட்டு வந்தேன். அந்த குரூப் 4ல ஒரு கொஸ்டின் தப்பா போச்சு. ஓகேங்களா? ஆனா இப்பதான் ரீசன் தெரிஞ்சது. அது வந்து எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் வரும்போது வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடு. ஓகேங்களா? அ 8 தொகையும் 10 சுவடியும் ஒன்று. 8 தொகையில் ஓகேங்களா? இப்ப நம்ம முன்னயே பார்த்துட்டோம். 8, 10ன்ற இடத்துல வல்லினம் மிகும். மத்த இடத்துல மிகாது. ஓகேங்களா? அப்ப 8, 10ல வல்லினம் மிகும்ன்றபோது, இங்க பாருங்க இதுலயும் இதுலயும் இல்ல. அப்போ இந்த ஏவும், டியும் ஆப்ஷன் இல்ல. இங்க 10 இருக்கு பாருங்க. 10 இருக்கிறதால என்ன வரும்? வல்லினம் மிகும். அப்போ நம்மளுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா?
இது அதுக்கப்புறம் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. விடையை ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை தொகை வரும்போது என்ன வரும்? வல்லினம் மிகும். ஓகேங்களா? அப்போ இது ரைட்டு. இந்த ஆப்ஷன் போச்சு. ஓகேங்களா? அப்புறம் அ தேடி பார்க்க ஓகேங்களா? தேடி பார்க்க அப்படின்றதுல அ இக்கு வருமா? வராதா? அப்படின்னு சொல்லி தான் இதுக்கான ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா, அ தேடி பார்க்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல, வன்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? வன்தொடர் குற்றியல் உகரம் பார்க்க அப்படின்றபோது இங்க பாருங்க இக்கு ஓகேங்களா? இக்கு வரும்போது கசட தபற. அப்போ வெண்தொடர் குற்றியல் உகரம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுல அதுல இக்கு வரும். ஓகேங்களா? இங்க இக்கு வரும்போது இது இல்ல. இது வரும். ஓகேங்களா? அப்போ இங்க இக்கு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா, தேடி பார்க்க, தேடி நாம என்ன படிச்சோம்? வினையடி தேடி இகர அகர வரும்போது என்ன வரும்? வல்லினம் மிகும். அப்போ தேடி பார்க்கின்றது இதுக்கான ஆன்சர் விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது தான் ஆன்சர். அடுத்தது சந்திப்பிழை சரிபார்த்து எழுதுக. ஓகேங்களா? மருத்துவ படிப்பிற்காக ஓகேவா? மருத்துவ படிப்பிற்கு ஓகேங்களா? மருத்துவத்திற்கு இப்பு வரும். ஓகேங்களா? அ அடுத்தது எண்ணெய், எண்ணெய்த்துக்கு இத்து ரைட்டு. இங்க இது 1 தான் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மருத்துவ படிப்புக்கு என்னை தேர்வு செய்தனர். ஓகேங்களா? இப்போ மருத்துவ படிப்பு இப்பு வந்து மா ரு இத்துவம் மருத்துவம் கூட்டல் படிப்பிற்கு இங்க நிலைமொழியில இம்மு வரும்போது கெட்டுட்டு மருத்துவ அப்ப இவ்வும், ஈயும் வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மருத்துவ படிப்பிற்கு இது வல்லினம் மிகும். ஓகேங்களா? அது ஓகே. ஆனா, இங்க பாருங்க, இந்த சி ஆப்ஷனும், ஆ ஏ ஆப்ஷனும் ஒண்ணே தான். இதுல எதுவும் டிஃபரண்ட்டே இல்ல. ஓகேங்களா? அப்ப ஏவும் போட்டாலும் சரிதான், சி போட்டாலும் சரிதான் அந்த கொஸ்டின். அடுத்தது, சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஓகேங்களா? இது ரைட்டு. முன்னயே பார்த்துட்டோம். கயிறு கட்டிலில் தன்னை மறந்து இது தப்பு 2. அடுத்தது மேடை பேச்சு. டை அ மேடை பேச்சு வரும்போது பேச்சுல மேடை பேச்சு, உயிர் பேச்சு அது மாரி சொல்லலாம். மேடை பேச்சு டை வெளிப்படையா வரும்போது அது 2ஆம் வேற்றுமை தரும்போது வள்ளி நம்புது. அப்போ 1, 3 தான் சரி. ஓகேங்களா? அடுத்தது சந்திப்பில்லை இல்லாத தொடரை தேர்வு செய்க. முன்னோர் இயற்றி தந்த இலக்கிய செல்வங்களை போற்றி துதிப்போம். ஓகேங்களா? முன்னோர் இயற்றிய இயற்றி ட்ரீ வந்தம்போது என்ன சொல்லியிருக்கோம்? இயற்றி ஓகேங்களா? அப்போ வல்லினம்போது இத்து வரும். இயற்றி தந்த இலக்கிய செல்வங்களை ஓகேங்களா? இலக்கிய செல்வங்களை போற்றி அப்போ இது தப்பு. அடுத்தது இயற்கை ஐ வரும்போதும் நாம சொல்லியிருக்கோம். இங்க வறுமொழியில இப்பு வரும்போது இப்பு வரும். ஓகேங்களா? அடுத்து செயற்கை பிரிவு. இப்போ அங்க வரும். இயற்கையும் செயற்கைக்கும் வரும்போது இது சரியான ஆன்சர். அடுத்தது வந்து இயற்கை பிரிவு, செயற்கை பிரிவுல தீமை விளைந்தலை வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? இக்கு வரும். அதனால இது இல்ல. அ அடுத்து இயற்கை பிரிவுகள், செயற்கை பிரிவுகள் விளைந்தலை கண்டார். அதான் இங்க செயற்கையில இப்பு போடல. அப்போ இதுக்கான இதுதான் எல்லாரும் கரெக்ட்டா எல்லா விதத்துலயும் வல்லினம் மிகு போட்டிருக்காங்க. அதனால பி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 98 சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. தமிழ் துறை பணியை விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். ஓகேங்களா? தமிழ் துறை தமிழ் தேன், தமிழ் பாட்டு எல்லாமே பார்த்தோம். அப்போ இது வந்து ரைட்டு. அ விரும்பி கேட்டு ஏற்றவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்ததா நாம் பார்ப்போம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் இளங்கலை இப்பு வரும். ஓகேங்களா? அப்ப இங்க இல்ல. அடுத்தது தமிழ் பயிலும் ஆர்வம் மிக்க மாணவர்களுக்கு தமிழ் இத்து இங்க வரும். அதனால அங்கேயும் போடல. அடுத்தது தமிழ் புலமையும் கவி பாடும் திறனும் கொண்டிருந்தார் பரிதிமாற் கலைஞர். தமிழ் தமிழ் புலமையும் கவி பாடும் திறனும் கொண்டவர். அப்போ அந்த இடத்துல இல்லாதனால இதுக்கு ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் அ புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். புரட்சி பூக்கள் ஓகேங்களா? இப்பு வரும். ஏன்னா கசட ஒரு வல்லினம் வர்றதுனால இது கேன்சல் ஆயிருது. புரட்சி பூக்கள் பூத்து ஓகேங்களா? அதேதான் வல்லினம் இதுல இக்கு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிருது. அப்ப இதுவா அதுவான்றபோது பார்க்கணும். குலுங்கிய புதுவையில்
புரட்சி முன்னயும் பார்த்துட்டோம். புரட்சிக்கு வரும். ஓகேங்களா? அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போவோம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஓகேங்களா? வாடைக்காற்று வீசியது. முன்னதான் பார்த்தோம். அங்க வந்து அ வா காற்றுன்றது பொது பெயர். வாடை என்பது சிறப்பு பெயர். அப்போ பொது பெயர் இருபெயரற்ற சொற்கள் வல்லினம் மிகும். அப்போ வாடை காற்று வீசியது சரி. அடுத்து வெயில் சட்டென என வரும்போதும், ஆக வரும்போதும் வல்லினம் மிகும்ன்றது ஒரு விதி. அப்போ இது 1, 3 சரி. ஓகேங்களா? அடுத்ததா பார்ப்போம். 23 சந்தி பிழையுள்ள தோழரை தேர்வு செய்க. தெரிவு செய்க. தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி. ஓகேங்களா? இங்க தேனினும் இனிய சந்தி பிழையுள்ள தொடரை. ஓகேங்களா? தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி. இப்போ இது வந்து சந்தி பிழையுள்ள தொடர் தான் கேட்டிருக்காங்க. சந்தி பிழை இல்லாத சந்தி பிழையற்ற அப்படின்னு கேட்கல. ஓகேவா? அப்போ தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழி. இது சரி. ஓகேங்களா? ஏன்னா, அ இங்க வந்து எந்த ஒரு இதுவுமே போட தேவையில்ல. அதாவது செம்மைக்குட்டல் மொழி இது பண்பு தொகையில வரும்போது, அ உங்களுக்கு கரெக்ட். ஓகேங்களா? இங்கேயும் வந்து இனியனர் அப்படின்றது இனியனர் இச்சு வரும்னு நினைக்கக்கூடாது. ஆனா, அங்க சரியான ஆன்சர் இது. அடுத்தது தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி. ஓகேங்களா? திகழ்ந்த திகழ்ந்தன் இங்க இருக்கிறது தான் தவறுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. திகழ்ந்தன் மொழி அப்படின்றது திகழ்தென் மொழின்னு வரும். அடுத்தது அ இது மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. திகழ்ந்தென் மொழி. அடுத்தது வந்து அ வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி சரி. ஊனினும் ஓளிரும் ஒண்டமிழ் மொழி. இதுவும் சரி. ஓகேங்களா? அடுத்து சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை அதாவது ஐ வரும்போது அங்க அடுத்து வறுமொழி வரும் என்னன்னு பார்த்துக்கணும். அது நம்ம எடுத்த உடனே ஐ இருக்கு. இங்க வள்ளி நம்பிக்கைன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா கசதப்பு மட்டும் தான் வறுமொழியில வரும்போது அங்க இக்கு வரும், இச்சு வரும், இஞ்சு வரும். ஓகேங்களா? அது மாரி அ இதுல இங்க எடுத்து அதாவது எடுத்துச் செல்வோம். அப்போ இந்த ஆப்ஷன் டி கேன்சல் ஆயிரும். எடுத்துக்கு, இச்சு எல்லா இடத்துலயும் வருது. அடுத்தது இந்த 3ல செல்லும் கடைக்கு 4ஆம் வேற்றுமை உறுப்பு வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ஆ வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க துணி, துணிப்பை அதாவது துணிப்பைகளேன்னு குடுத்துருக்காங்க. துணின்றபோது நம்ம வரும்போது என்ன சொல்லியிருக்கோம்? அகர, இகர வேற்றுமை வரும்போது வல்லினம் மிகும். அப்போ அதனால சி. அடுத்து 66வது கொஸ்டின். சந்தி பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அடுத்தது பிழையற்ற தொடர்னா எது சரி? ஓகேங்களா? அப்போ ஆசிய எல்லாமே காமனா இருக்கு. யானைகளில் காமனா இருக்கு. ஆண் காமனா இருக்கு. உண்டு காமனா இருக்கு. தந்த காமனா காமனா இருக்கு. இங்க பாருங்க இம்மு போட்டிருக்காங்க. இது தவறு. ஓகேங்களா? அடுத்தது அ வல்லினம் மிகும். இங்க இத்து தான் சரி. ஓகேங்களா? எது? இங்க இருக்கும்போது இத்து தான் வரும். அது இக்கு, இச்சி இதெல்லாம் வரவே வராது. ஓகேங்களா? அப்போ ஆசியானில் யானைக்கு தந்தம் உண்டு. ஓகேங்களா? இதுபடி பார்த்தா சந்தி பிழை வந்து நம்ம ஒரு இதுவரைக்கும் முடிச்சுட்டோம். அடுத்த சிலபஸ நம்ம பார்க்க போறோம்.